ரெக்கார்ட் ஆகல போட்டு ஓடுது. ஓடுது. அவருக்கு அங்கேருந்து அப்படியே சொம்மு வந்து இந்த ஒரு அடி இங்கே போடு, இங்கே வருது. வராதுதான். இந்த போங்க வரேன் பின்னாடியே. போடுங்க. போங்க எவ்வளோ தூரம் ஏற முடியுமோ ஏறுங்க. போங்க அப்படியே போங்க. உங்களை அப்படியே பின்னாடி படம் முடிச்சுட்டே போகிறோம். போங்க பனிமூட்டமாக இருக்கு. இவர் எங்கே போறாருன்னா இப்போ வந்து விஷயத்தை தேடி ரொம்ப இதோ போறாரு. இவர் எங்கே போறாங்கன்னு நம்ம போய் பார்ப்போம். பெண்கள் இனப்பெருக்கம் எப்படி குரங்குக்குள்ள இருக்கு, குரங்குன்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு அந்த ஓடுறாரு. இவர் வந்து இனப்பெருக்கத்தை குரங்குகளுக்கு பெருக்கிறதுக்கு ஒரு பெரிய சிறந்த ஒரு சென்டர் வச்சு நடத்துறாரு. இவர் என்னதான் செய்யறாருன்னு உள்ள பின்னாடியே போவோம், பார்ப்போம் வாங்க. எங்களுக்கே தெரியல என்ன செய்ய போறாரு. நீங்க வீடியோ கொடுங்க. போங்க போக மாட்டாரு. நீ போய் பத்தி கொடுத்துரு. பெரிய மிருகமா? இப்போ கொஞ்சம் முன்னாடி போ. என்னது முன்னாடி முன்பக்கம் கீழே பாரு. ஆமா ஒரு மனுஷன் மாதிரி இல்லை, குரங்குன்னு இல்லை, வேற என்னவா இருக்கும்? ஸோ இதில் இவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா இங்கே ஏதோ ஒரு சாணி விட்ட கிடக்குது. லூசு வா, அட்வென்ச்சர்னா எதையாவது வச்சு சொல்லணும் வா. அதனால அது வந்து இவர் கணிக்கிறது என்னன்னா அது ஒரு யானையா இருக்கலாம். யானைலாம் இங்கே வராது வா. யானைக்கு இந்த மாதிரி மலைகளெல்லாம் இருக்க பிடிக்காது. சின்னதாக ஒரு கேட் போட்டு இருக்கு. நல்ல பாறை. இதுதான் கிரானைட் பாறை. புரியுதா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு? இதுதான் கிரானைட் பாறை. கல் எப்படி இருக்கு? இந்த இதுக்குள்ளே போங்க. இதில் தான் போகிறான். கம்பி எழுத்தலாம் பாருங்க. வா படானி. இதாண்டா கிரானைட் மலை. அளவில் இந்த ரகசியத்தை வெளியே சொல்லிடாதீங்க, நோண்டிடுவாங்க. வந்ததுக்கு தூக்கிட்டு போயிடுவோம், உருட்டிக்கிட்டே போவோம். வண்டியில் பின்னாடி கட்டி எடுத்துகிட்டு போக முடியாது. இது எடுத்துகிட்டு போனால் ஒரு சேரும்டா 2-3 லட்ச ரூபா. வண்டியே காரே வாங்கிட்டு வந்துடலாம். கிரானைட் மலை அப்படின்னு பார்த்துக்க. இதுதான் கிரானைட் மலை. பார்த்தாலே ஜொலிக்கல. எல்லாம் பக்கத்தில் வா, க்ளோஸ் அப்ல. கிரானைட் கல் நெசக்கல்லும் வாங்க கிராமத்தில். கிரானைட்டு தான் நெசக்கல்லுங்கிறதே தெரியாமல் இருக்கா. இப்போ இது நெச கூட கல்லுங்கிறீங்க? அந்த கல் தான். அது கூழாங்கல் உருண்டையாக இருக்கும் இல்லையா? வாழையை தோண்டோம்னா வெட்டி எடுக்கிறது. வா, கிட்டத்தட்ட மேலே வந்துடும். வா, ராணி போ, பார்த்து வா. என்னமோ போடுறாங்கன்னு நினைச்சு பிடிச்சி வரைக்கிறாங்க. மலைப்பாம்பு உதிராம பார்த்துக்கிறோம். சூப்பரான பாதைகள் இருக்கு.
உச்சிக்கிட்ட வந்துட்டான். மலையோடைய உச்சிக்கே வந்துட்டான். ஆமா எனக்கு மேல எப்படி இறக்கம் ரொம்ப கட் பண்ணி ரெக்கார்டிங் தான் ஒரு நிமிஷம். இங்கே போடு. வாங்க பயணத்தை தொடருவோம். இப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்து இருக்கதா அலூர்வேல் உச்சிக்கிட்ட வந்தாச்சு. இன்னும் தொடரும் மலை கணிப்பு சொல்றாரு. அலோர் கோயில நக்சலைட்டு சுத்துறாங்கன்னு சொல்லட்டும். புதியவா உங்களை பாட்டை போட்டு வா, டயர்டாகவும் இருக்கும்ல. எங்க இருக்கேன்னு தெரியுமா? வா வா வா. எங்க போறீங்க? இதான் கள்ளி செடி பார்த்துக்க. கிராமத்தில் வேலிக்கா கள்ளி வைப்பாங்கல்ல, இதான் கள்ளி செடி. இங்கேருந்து எடு சூப்பராக இருக்கும். மலைக்குலேருந்து எடுக்காத, இங்கேருந்து எடு, மேலே இருக்கிறது சூப்பராக தெரியும். இதுதானே இதை வெட்டினோம்னா பால் மாதிரி ஒன்று வரையும், ரப்பராகவும் யூஸ் பண்ணலாம். ஆனால் விவசாயிகளுக்கு தெரிஞ்ச ரகசியம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. கேரளாக்காரன் ஏதோ பிடிச்சி இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்துக்க, இதை கூட எடுத்து வரேன். பால் வடிதா இல்லையான்னு மட்டும் பாரு. ஜாஸ்தியா இருக்குதா ஏமாவா நம்ம வந்து பேரு கடலை நல்லா இருக்குன்னு சொன்னேன். அப்படி ஏதோ கொஞ்சமாக நீ சாப்பிடு. கட்டா நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ எடுக்க கட்டானே ரெஸ்ட் எடுக்காதவா, இங்கே வந்து எடு, வா சூப்பராக இருக்கு, வா வா. இங்கே வந்து இந்த லொக்கேஷனை பாரு. இது கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணீங்கன்னா மழை போதே. கடைசியில் நாங்கள் அடைஞ்சது இதுதான். அடிச்சுட்டு வந்து பண்ணிச்சு. ஆஹா, இன்னும் ஏறுறோம், இன்னும் ஏறுறான். இதான் கடலை திண்டியே போகிறோம். ஏய் வாடா நீ, கடலை திண்டே போகிறோம். வரியா வரலையா?
பயபில் சோர்ந்துருச்சு. ஒரு பச்சை பிள்ளைய போட்டு பாடாப்படுத்திட்டோமோ. இது